துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். முதல்ல நம்ம நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும். இந்த சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அல்லது நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடும் தான் அந்த பதிவை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிவை நம்ம நிறைவாக பார்க்கணும். சில பதிவுகளை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பாதியிலே அந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனாலேயே நமக்கு நிறைவான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. அதனால் கடைசி வரைக்கும் இந்த பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறதோட 2.5 ஆண்டு காலத்திற்கான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை பற்றி இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயனுள்ள நிறைய பதிவுகளையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2025ஆம் ஆண்டிற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த பதிவு எவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு என்ன மாதிரியான பலன்களையும் கெடுபலன்களையும் நமக்கு தரவிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தையும் நம்ம வாழ்க்கையினுடைய திட்டமிடலையும் நம்மளால் கண்டிப்பாக அமைச்சிக்க முடியும். அப்போது மற்ற எல்லா கிரகங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான 3 கிரகங்களை நம்ம பயிற்சிக்கு பார்க்கறது உண்டு. அப்படி எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்களில் 3 முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் விஷயமாக இருக்கக்கூடியது குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி, அதே போல் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் மற்ற கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது இல்லை, இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் நாட்கிரகங்களாகவும் அல்லது மாத கிரகங்களாகவும் இருக்குது. அப்படின்னா நாள் கணக்கில் நகரக்கூடிய கிரகங்களாகவும் மாத கணக்கில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கக்கூடிய கட்டாயத்தினால தான் அதை நம்ம அடிக்கடி பயிற்சியாக பார்க்கறது இல்லை. அதே போல் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை அடிப்படையாக வைத்திருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த பயிற்சி காலங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதே போல் இந்த சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே ஒரு கூடுதல் பய உணர்வு அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் சனி பகவான் அப்படின்னா கூடுதலான ஒரு பய உணர்வு அப்படிங்கிறதும் மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறதும் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதே போல் இந்த சனி பகவானுடைய வல்லமை எத்தகையது, இந்த சனி கிரகம் எந்த மாதிரியான தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி இந்த 2.5 ஆண்டுகளுக்கு திட்டமிட முடியும். அதனால தான் இந்த கிரகத்தினுடைய தன்மையை முதல்ல பார்த்துட்டு அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்த்துடலாம். முதல்ல சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்கள்லேருந்து முழுமையாக வேறுபட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறாரு. இந்த சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய புதல்வராக இருக்கக்கூடியவர். சூரிய புதல்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யமதர்மராஜாவும் சனி பகவானும். அப்போது யமதர்மராஜா எப்படி நீதி நெறிக்கு உட்பட்டு ஆட்சி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரோ, எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறாரோ, தண்டனைகளை வழங்குறாரோ, அதே போல தான் சனி பகவானும் இருப்பார். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கூடுதல் பயம் அப்படிங்கிறதும் பய உணர்வு மரண பயம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கட்டாயமாக வந்துடுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சியில் பய உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிலர் நம்ம நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. 7.5 சனியினுடைய காலத்துலேயோ அல்லது சனி தசை நடக்கும் பொழுது கூட சனி புத்தி நடக்கும் பொழுது கூட இந்த தசாபுத்தி காலங்கள்லையும் நமக்கு பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, தாக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது? ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா சில கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. ஏன் அவங்களையெல்லாம் தொல்லை பண்ணுறதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் சனி பகவான் தொந்தரவு செய்கிறதில்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தன்னுடைய தொழிலையோ வேலையோ தெய்வமாக கருதி பார்க்கக்கூடியவங்க, தெய்வத்தையே சரணாகிதி அடைந்தவங்க, முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, முன்னோர்களுடைய தர்ப்பணம் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறதையும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க, கடவுள் வழிபாட்டை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, நேரம் தவறாமல் இருக்கக்கூடியவங்க,
அதே போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, கிரகச்சேர்க்கைகள் எப்படி இருக்குது, சுபராகவே இருந்து குரு சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா கூட ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்குது. அப்போது கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு 6 மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட ஜாதகம் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம், அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இந்த பயிற்சி காலங்களில் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மற்ற ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதே போல் இந்த பயிற்சி காலங்களில் சனி பகவானுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம காலகட்டங்களை நகர்த்த முடியும். அப்படிங்கிறதுனால தான் முதல்ல இந்த காமனான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 12 ராசிகளில் 2வது ராசியாக இருக்கக்கூடியது இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரிஷப ராசியினருக்கு கடந்த 2.5 ஆண்டு கால பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கர்மஸ்தானத்தில் இருந்திருக்கு. அப்போ கர்மஸ்தானத்திலேருந்து ரிஷபராசிக்கு விரயஸ்தானத்தை நேரடியாக சனி பார்த்த காரணத்தினால அதிகப்படியான விரயங்கள் அப்படிங்கிறது சம்பந்தமில்லாத விரயங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருந்திருக்கும். இதில் இந்த ஆண்டு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டிற்கான சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபராசிக்கு கர்மஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்குது. அப்போது லாபஸ்தானத்திற்கு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுவும் சனி பகவானுடைய பயிற்சி லாபஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாகவே நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்தா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சனி பகவானுடைய பயிற்சி லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு இருக்குது. அடுத்த 2.5 ஆண்டு காலத்தை கண்டிப்பாக இந்த ரிஷபராசினர் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ரிஷபராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி லாபஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பொதுவாக சனியினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3, 7, 10ஆக அமையக்கூடியது ரிஷபராசிக்கு எந்தெந்த பாவகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ரிஷபராசிக்கு எந்தெந்த பாவகங்களை குறிக்குது அப்படின்னா சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலேருந்து ரிஷபராசியை நேரடியாக பார்க்கிறார். அப்போ தன்னுடைய ராசியை சனி பகவான் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது ரிஷபராசியினர் இதற்கு முன்னாடி இருந்ததை விட நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிட்டிங்க, சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, கடந்த ஒரு சில மாதங்களாக அப்படி இருக்குது அப்படின்னாலே சனி பகவான் நம்ம கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது முதல் விஷயமாக நம்ம ரிஷபராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அடுத்த 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறதுக்கு ஓய்வு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. சில விஷயங்கள்லேருந்து இப்போ தான் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மேலோங்கி நிற்கும். இப்போ ரிஷபராசினர் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 2.5 காலத்திற்கு வாழ்க்கை முறையில் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது, ரொம்ப சுறுசுறுப்பாக அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு இருக்கணும் அப்படிங்கிறத முதல் விஷயமாக செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அதே போல் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அடுத்தடுத்த பார்வைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் எந்தெந்த விஷயங்களை குறிக்குது அப்படின்னா பூர்வீகம், குலதெய்வம், குழந்தைகள் சார்ந்த விஷயம், மன ரீதியாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் குறிக்கக்கூடியது இந்த 5ஆம் பாவகம் தான். முதல் குழந்தையை குறிக்கக்கூடியது, குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே இந்த 5ஆம் பாவகத்தை சொல்லக்கூடியது தான். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது சொத்து பத்துக்களை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ ரொம்ப நாளாக பூர்வீகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியிடத்துலேருந்து பூர்வீகத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். இது மாதிரியான அமைப்புகள் உண்டு. அல்லது வெளியில் இடத்துலேருந்து வேலையில் இருக்கிறவங்க ப்ரமோஷனையோ அல்லது இடமாற்றத்தையோ பூர்வீகத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போராடியாவது பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துங்களில்
வில்லங்கம் மாதிரியான ஒரு அமைப்பு அல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இதில் போராடியாவது ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார். அதே போல் 8ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். அப்போது இந்த ரிஷப ராசிக்கு 8ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தீராத கடன், நோய், பம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய இடமும் இதே தான். லாங் டைமாக நம்ம கடன் கட்டிகிட்டு இருக்கோம், லாங் டைமாக ஒரு கமிட்மெண்ட்டை நம்மளாவே ஏற்படுத்திக்கிட்டோம், அல்லது இப்போ ஒரு வீடுக்கு லோன் போட்டிருக்கோம், அல்லது வேற ஒரு லோன் போயிட்டுருக்கு, வண்டி வாகனங்களை லோனில் எடுத்திருக்கோம், லோன் வாங்கி கட்டிகிட்டு இருக்கோம், இது மாதிரியான அமைப்புகளும் இந்த 8ஆம் இடம் தான். அப்போ இந்த லாங் டைம் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த 8ஆம் பாவகம் குறிக்குது. அப்போது உடல் நலத்தில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுது, உடல்நல குறைவு ஏற்படுது அப்படின்னா கவனக்குறைவாக இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கணும். அதே போல் ரொம்ப முதியவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசினராக இருந்தால் அவங்க இன்னுமே கூடுதல் கவனம் கொடுத்து தன்னுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். அதே போல் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் விரயங்களை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போது இந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ரிஷப ராசியவே சனி பகவான் பார்க்கிறாரு. 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதே போல் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இப்போ இந்த பாவகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதில் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் இருக்குது, கெடு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திக்கு கட்டாயமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கணும். இதில் சனி பகவானே திசை நடத்தினாலும் சரி, அல்லது மற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி காலங்களாக இருந்தாலும் சரி, இந்த சனியினுடைய பயிற்சி காலத்தில் நமக்கு சப்போர்ட்டிவான திசை நடந்துகிட்டு இருக்கா அல்லது வேற ஏதாவது திசை நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த சனி பயிற்சி லாபஸ்தானத்தில் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் மேலும் நம்மளுடைய ஜாதகப்படி லாபங்களை அதிகரிக்கிறதுக்கு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கலாம். அதே போல் இந்த ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சிக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பாவக ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம். 5ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறாரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கணும் அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு. அதே போல் இந்த சனி பயிற்சியில் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் பெருமாள் தாயார் வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கணும். சனி பகவானுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தீபம் அப்படிங்கிறத ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறத செய்துட்டு வரணும். இது மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறது நல்ல மாற்றங்களை இந்த ரிஷபராசிக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.